என்னடி சொல்ற? நான் இன்னொருக்கு மனைவியாகிவிட்டேன். அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து தவறாக பேசுவதே தவறடா. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, ரொம்ப சௌகரியமா போச்சு. ஏன் கேட்கறியா? இந்த கல்யாணத்தை தாலி கட்டுறதுக்கு 1000 ரூபாய் உட்கார வச்சாருன்னு வச்சுக்க, அந்த புகை நமக்கு ஆகாது. எவன்னா ஒருத்தவன் தாலி கட்டி வச்சிருந்தாரு சௌகரியமா கொண்டு போய் குடும்பம் என்னதான் 1000 ரூபாய் எடுத்திருந்தாலும் கட்டி விடுக்க முடியாது. கட்டி விடுவது முத்து கொடுக்க தவறு வைத்த தங்க நிலவே இந்த மௌன மயக்கம் சொல்லும் வார்த்தைக்கு பாக்கியன் பின்னால் அழகாத எண்ணமே, என் அழகு சின்னமே, உன்னை அடைய வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் எண்ணமே. மதியில்லா போடா, அதோட கேடா பச்சவழி பார்த்து திரும்பி போடா. கட்டி நினைத்து வலிக்க முடியாது. முடியாதா? எந்த கலைஞனும் அடிப்படி பைத்தியக்காரி. மாற்றான் தோட்ட மல்லிகை தாண்டி வணக்கம். அது மட்டும் முடியாது. மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு தான் மனம் புண்டுகின்றது. அந்த காஞ்சிபுரத்தில் பிறந்த அறிஞர் அண்ணாவை சொல்லியிருக்கிறாரு. அது மணக்காதுன்னு யாருமே சொல்லுவா? மதியில்லா மூடா, ஒரு பெண்ணை பார்த்தா தாயாக சமைக்க நினைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தாரமாக நினைக்கின்ற ஏன் தருதலையே அடி தாவி. நாட்டில் உள்ள பெண்கள் அனைவரையும் தாய்ஜாவும் தன்னுடைய தனிச்சாவும் நினைச்சா கண்டிப்பாக ஒருவர் பிறந்திருப்பார். முடியாதா? நான் என்ன பண்றது தெரியல. என்ன பண்ணிருங்க? யாரா நீங்க? நானா? அந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிறதா? ஆமா, லவ் பண்ற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு போய் லவ் பண்ணா இந்த பாட்டு பிடிக்கலையா? எனக்கு இந்த பாட்டு சத்தியமா பிடிக்கல. பாடு பாட்டாக்குதா? பாட்டாக்குதா? புது பாட்டு பாடலாமா? பாடு. புது பாட்டு. அடி ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு. வேற மாதிரி லவ் பண்ணா ஒண்ணு புதுசா அடி பஞ்ச வர்ண அடி பண்ணிக்கிறேன் நீதான்
அந்த மாடு அடங்கலன்னா நம்மளுக்கு சொந்தமானது. இந்த அரமனைக்கு சொந்தமானது. ஆமாங்க. கைட்டி மொத்தம் கைட்ட முடியாதுடா. கைட்ட முடியாது. அடி மேல அடி அடிச்சா அமீன் அவரா கொடுக்க வேண்டியது அவனுக்கு கொடுத்தா தானா கைட்டு போகுது. முடியாது. மொத்தம் எத்தனை இருக்குதா? 9. யாரு 9? யாரு பாத்து சொன்னா? யாரு பார்த்து 9 பொருள் எந்த மாதிரி போட அப்புறம் 9 பொருட்கள் 9 பொருள் 9ன்றதுக்கும் 9ன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன நம்பர் சொன்ன? 9. அதுக்கு முன்ன 9. அது முன்னாடி போய் பார்த்துட்டு ஒண்ணா. டேய் இந்த 9 பொருட்களையும் நம்ம அரண்மனையில அடியில ஒரு பீரோ இருக்குது பாரு. எங்க இது பீரோ? அடியில. எந்த அடியில? அங்க அடியில அங்க. எங்கடா இது அடியில மொக்கால? ஒட்டுதா? ஒட்டுதா? சொல்லுமா? துட்டு சும்மா இல்ல. ஆமா. எங்க எங்க வைக்கிறது உங்களுக்கு எங்க வைக்க போறான்? ஐய் இந்த 9 பொருட்களையும் அரண்மனையில அடி பீரோ எடுத்து போய் கொஞ்சம் ஓடுவாங்க பவான். இந்த நாட்டை விட்டே போக போறான். இந்த ஊர்ல எந்த மொட்டை பையனை மயக்கிறதுக்கு
பார்க்கும் நாட்டு மக்களை பார்த்து பல விதமாக பேசுகிறாயா படிப்பதற்கு நீ ஆளாக்க வேண்டாம். உன்னை கையெடுத்து வணங்குகிறேன், உன் கால் விழுந்து வணங்குகிறேன். பாவி என்னை மன்னித்து விட்டு விடுங்கள் ஐயா, விட்டு விடுங்கள். அடி பாவி, கத்து, கதறு. நான் சொல்லும் வார்த்தை நீ கேட்டிருந்தோம். உன் ஜென்மத்துக்கு ஆமா எப்படி அது போட்டீங்கடா சௌகரியமா போடும் எப்ப எப்ப எப்பன்னு உக்காந்து தள்ளி விடுவாங்களா அந்த பக்கம்ட்டு நாடா பாயங்க கையெடுத்து வருகிறேன். போதுமா ரெண்டு கை நீட்டியா ஜிபேவா ஒட்டி அனுப்புறேன் உனக்கு பரிசு தர போறேன் கொடு என்னடா பழகிதா நல்லா இருக்குது எனக்குதா நீ அப்ப எப்பன்னு தான் பாத்துங்கிற நான் சொல்ற மாதிரியே சொல்லணும் நீ சொல்ற மாதிரி அம்மா தாயே தாயே உங்களால் முடிந்த உதவி ஏதோ 5 10 போடுங்கம்மா உங்களால முடிந்த உதவி 100 50 போடுங்கம்மா இது நோட்டா இது சேர்த்து முடியலாம் ஜிபேல அனுப்பிச்சா கூட பரவாயில்ல தூக்கி முடுறேன் நீ போய் தெருவா பிச்சை எடுத்துன்னு வர்றேன் நோட்டு மொத்தம் எங்கால குத்துறியா சில்லற மத்தி நேத்து முடி ஒரு கீசி கவுர் நேத்து நிறைய இருப்பா தெருவா பிச்சை தந்து நோட்டுலாம் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் ஒரு நாட்டு தளபதி கையில ஓட்டு கொடுக்குறியா தங்கமா கொடுக்க போனால் போகட்டும் ஓடு வந்து போச்சா சட்டி சுட்டதடா ஓட்ட வச்சுட்டேன் தட்டு ஓடிக்கிறிய காலைல ஊரால் கேட்க மாட்டாங்க இது வந்து கேப்பீங்க இரவு 10 மணிக்கு முன்பதாக இந்த ஊருக்கார் சொத்து இரவு 10 மணி முன்னாடி தான் ஊருக்கார் சொத்து இரவு 10 மணியிலிருந்து நாடகம் முடியுது 6 மணி வரைக்கும் இது நம்முடைய அரசாங்க சொத்து யார் சொத்து நம்ம சொத்து நம்ம சொத்து நான் கீழே போட்டோம் நான் அப்பப்ப டென்ஷன் ஆயிடுவேன் நான் டென்ஷன் ஆகுன்னு வச்சுக்க ஒரு தலைமாரி போட்டு மனக்கு போய் போய்க்கிறாங்க ஆமா
பேசுறாங்க அப்படியே நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்களா? என்னடா உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க தாலி ஆட்ட பையன் அவன் சொல்றாங்களோ யாரா சொன்னதா? நீ சொன்னா ஐயா அமைதியா இருங்க ஐயா. துட்டு ஒண்ணு வாங்கிட்டு என்ன சும்மா எனக்கு இது பண்ணி அப்போ